வணக்கம் மக்களே, பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பூகம்பம் அந்த டாஸ்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டு ஒரு பரிதாப நிலையில் இப்போ அர்ச்சனா மற்றும் விசித்ரா இருக்காங்க. அடுத்த வாரம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பூகம்பம் டாஸ்க் நடந்ததுங்க. அதில் சொல்லியிருந்தாங்க 14 ஹவுஸ் மேட்ச்சில் 10 பேர் வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5 பாலை வந்து அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கணும் குறிப்பிட்ட டைமில் அப்படின்ற மாதிரி. இந்த டாஸ்கோட முடிவில் என்ன ஆச்சுன்னா மொத்தம் 4 ரவுண்டு போச்சுங்க. 4 ரவுண்டுனா 2 பேராக போனாங்க. ஃபஸ்ட்டு தினேஷ் மற்றும் விஷ்ணு போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர் அவுட்டு. 2வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் மற்றும் மணி வந்து சூப்பராக போட்டு 2 பேரும் வின் பண்ணிட்டாங்க. 3வது ஆர்ஜே பிராவோ விக்ரம் போனதில் விக்ரம் வின் பண்ணிட்டார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 14 பேரில் 3 பேர் கரெக்டாக போட்டிருந்தாங்க, 3 பேர் தோற்றுருந்தாங்க. அடுத்ததாக பேட்ச் வந்து விசித்ரா மற்றும் அர்ச்சனா காம்போ போயிட்டு அந்த டாஸ்க்கை தோத்துட்டாங்க. 2 பேர் தோற்றதால பார்த்தீங்கன்னா 9 பேர் தான் இப்போ இருக்காங்க அடுத்து. எப்படியா இருந்தாலுமே டாஸ்க்கை ஜெயிக்க போகிறது இல்லை. 10ல் 5 மேட்ச் தோத்தாச்சு இல்லை, 14ல் 5 மேட்ச் தோத்தாச்சு. அந்த கணக்கு படி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கின் விளைவு ஒரு என்ட்ரி உள்ள வரப்போது, ஒருத்தர் வெளியே போறாரு அப்படின்ற உறுதி கட்ட தகவல் வந்துருச்சு. அந்த ஒரு என்ட்ரி யாரா இருக்கும், விஜய் வர்மாவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மேல் கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள தேவை, ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் தேவை. இல்லை அனன்யாவை கூட இருக்கலாம். ஒன்று அனன்யா இல்லை விஜய் வர்மா. மக்களே, இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றது எனக்கு தோணுது. பட் இப்போ எல்லாருமே வந்து விசித்ரா மற்றும் அர்ச்சனாவை ப்ளேம் போட ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா இவங்க போயிட்டு ஜெயிக்கலையே, தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ப்ளேம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு முன்னாடி போய் ஒரு 3 பேர் தோத்தாங்களே, அவங்களுக்கு கண்ணுக்கு வர மாட்டேங்கிறாங்க. பட் கடைசியாக போட்டு தோத்தவங்களுக்கு மட்டும்தான் கண்ணுக்கு வராங்க. தோத்தா அந்த 5 பேரையும் தான் ப்ளேம் பண்ணணும். இதில் என்ன பர்டிகுலர் இவங்க அவங்க ப்ளேம் பண்ணக்கூடாது. தோத்தவங்க 5 பேர் தோத்துருக்காங்களா, 5 பேர் மேலே தான் வரணுமே தவிர குறிப்பிட்ட நபர்களை ப்ளேம் பண்ணுவது மிக மிக தவறுன்னு நினைக்கிறேன். குரூப்பாக எல்லாரும் சேர்ந்து தோத்துருக்கீங்க, எல்லாரும் தான் பொறுப்பு, அந்த 5 பேரும் தான் பொறுப்பே தவிர 2 பேர் பர்டிகுலராக இவங்க 2 பேர் மட்டும் பொறுப்பு, இவங்க 2 பேர் மட்டும் இது அப்படின்றது அது அக்செப்டபிள் கிடையாதுல்ல. அதுவே வந்து ஒரு பார்ஷியாலிட்டியாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் விவாதம் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரால் தோத்துதுன்னு அதுக்கு முன்னாடி போனவங்க 3 பேர் ஏன் கணக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்களும் தானே தோத்துருக்காங்க. இவங்க போய் சரி டேரெக்டாக இவங்க 2 பேர் தோத்துந்து முன்னாடி இருக்கவங்க தோத்ததால் தானே அந்த கேம் முடிவு வருது. இவங்களாலேயே டேரெக்டாக தோத்துதா, முன்னாடி இருந்து தோத்து அதுக்கப்புறம் இவங்க கையில் வந்ததால் மேட்ச் தோத்ததால். இதனால வந்து அர்ச்சனா மற்றும் விசித்ரா வந்து வெளியேறணும். அவங்க டாஸ்க் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, வேஸ்ட்டு, இந்த வாரம் அவங்கள தூக்கணும் அப்படின்ற மாதிரி பல பேச்சுக்கள்லாம் அடிப்படுது. அதெல்லாம் கூட பார்க்க முடியுது. பட் வாய்ப்பு இல்லை மக்களே. பிக் பாஸ் என்ன தெளிவாக சொன்னார், நாமினேஷனில் 8 பேர் இருக்காங்க. அதில் வந்து என்ட்ரி உள்ளே வருவதும் வெளியே போவதும் இன்னும் 2 டாஸ்க், ஒரு டாஸ்க் தோத்துட்டாங்களே, ஆக மொத்தத்தில் ஒரு என்ட்ரி கன்ஃபார்ம், ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வர ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது அடுத்ததாக 2வது டாஸ்க்கும் 3வது டாஸ்க் இருக்குது. அதில் தோத்தா ஜெயித்தா மாறும். ஒரு வேளை தோத்தாங்கன்னா 3 வைல்ட் கார்டு என்ட்ரி, 4 பேர் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னா நார்மல் எலிமினேஷன் 1ங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எத்தனை வைல்ட் கார்டு உள்ளே வருதோ அத்தனை மெம்பர் வெளியே போயிட்டே இருக்கணும். இது வந்து வைல்ட் கார்டுக்கு ஒரு மிகப்பெரிய லாட்ரி டிக்கெட் மாதிரி தான். பட் இங்கே இருக்கவங்கலாம் பாவம். அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மற்றும் விசித்ரா செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க 2 பேரும் அசைக்கவே முடியாது. என்ன தான் பண்ணாலும் ஓட்டிங் வைஸ் அவங்க 2 பேர் டாப் 2. அது கீழே இருக்கவங்க 6 பேருமே டேஞ்சர் லிஸ்ட் தான் இந்த கணக்குப்படி. ஏன்னா இந்த அடுத்து வர 2 டாஸ்க்குமே ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலன்னு வச்சுங்களேன், நார்மல் எலிமினேஷன் வீக்லி எலிமினேஷன் ஒன்று நடக்குமா, ஒன்று வெளியே போயிடுவாங்க. இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் உள்ளே வராருன்னா ஒருத்தர் வெளியே போகணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயா காலி, ஆர்ஜே பிராவோ காலி இப்போதைக்கு கன்ஃபார்ம் 2 எலிமினேஷன் ஆயிடுச்சு. அடுத்த 2 டாஸ்க் தோத்துட்டாங்கன்னா மேலே இருக்கிறது மாயா பூர்ணிமா, அதுக்கு மேலே வந்து ரவீனா மற்றும் மணிச்சந்திரா. மாயா பூர்ணிமாவை எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை எடுக்க மாட்டாங்க. அடுத்த 2 டாஸ்கில் தோத்தாங்கன்னா ரவீனா மற்றும் மணி வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கண்டென்ட் வைஸ் பூர்ணிமாவும் மாயாவும் தேவைப்படுறாங்க இந்த வீட்டுக்கு. அதுக்கு மேலே இருக்கவங்களை தூக்கணும்னா மேபி இவங்கள தான் தூக்கணும். யார்? ரவீனா மற்றும் மணிச்சந்திரா தான் தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இவங்க டாஸ்க்கை ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ஒழுங்காக இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. குறிப்பாக வந்து ரவீனா மணி உள்ளே பேசும்போது கூட ஐயோ நம்மளே போயிருக்கலாம் போல், இவங்க 2 பேர் ஒழுங்காக பண்ணல, நம்ம போயிருந்தா கூட சூப்பராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி மணி ரவீனா பேசுகிறாங்க. குறிப்பாக இப்போ வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆகும்போது அர்ச்சனாக்கா எலிமினேட் ஆவாங்களா, விசித்ரா எலிமினேட் ஆகுமா? எலிமினேட்டே ஆக மாட்டாங்க. டாஸ்க்கே நல்லா பண்ணல, எலிமினேட் ஆக மாட்டாங்க அப்படின்னாங்க. அவங்க ஓட்டு பேங்கிங் இருக்குது. நீ எத்தனை நாள் இருந்து வீட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எதனா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வந்திருக்கா, நீங்கள் எதுவுமே பண்ணலையே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் விஷ்ணு மேலே ப்ளேம் வந்துருச்சு. விஷ்ணு தினேஷ் வந்து டேரெக்டாக போய் தோத்துட்டாங்க, அவங்களுக்கு டைம் கம்மி அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. பிக் பாஸ் அது எதையுமே ஏற்றுக்கல, அக்செப்டும் பண்ணல. என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் போய் வேலையை பாருங்கள், அடுத்த டாஸ்கில் பண்ணி தெரிஞ்சுங்க அப்படின்ற மாதிரி. அடுத்த வாட்டி வீடெல்லாம் என்ன டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா, ஒயில்ட் கார்டில் தானே நீங்கள் ஒயில்ட் கார்டு உள்ளே வருது, ஆனால் யார் டேஞ்சரில் இருக்குது? 8 நாமினேஷனில் இருக்கணும். அடுத்த டாஸ்க் வந்தால் 8 பேர் ஆர்டராக ஃபஸ்ட்டு போயிருங்க. 8 பேர் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் விளையாடுங்க. அப்போ தான் வீட்டில் இருக்கவங்க எங்கள் மேலே ப்ளேம் போட மாட்டீங்க. 8 பேர் போய் விளையாடிட்டு ஜெயிச்சுட்டு எங்ககிட்ட கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணி ஜெயிச்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இல்லைனா இப்போ ப்ளேம் போடுறாங்களே, நம்ம கூட சொல்கிறோம்ல,
விஷ்ணு ஒழுங்கா பண்ணியிருக்கலாம், தினேஷ் ஒழுங்கா பண்ணியிருக்கலாம், பிராவோ ஒழுங்கா பண்ணியிருக்கலாம், அர்ச்சனா, விசித்ரா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நாமினேஷனில் இருக்கவங்க நீங்கள் போயிட்டு உங்களோட கேம் நீங்கள் உள்ளே இருக்கிறதுக்கு நீங்கள் விளையாடி கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல முடிவாக தான் நானும் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக எந்த ஒயில்ட் கார்டு இப்போ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வரப்போறார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க.